வணக்கம். நான் டாக்டர் துரைமாவளவன், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ மக்களுக்கு வந்து கேன்சர் அவேர்னஸ்க்காக கொண்டு வரப்பட்டது கேன்சர் அவேர்னஸ் டே. ஸோ மக்களுக்கு வந்து கேன்சரை பற்றி தெரியுன்றதுனாலும் பட் அதுக்கான முழு அவேர்னஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்து மக்கள்கிட்ட கிடையாது. ஸோ எந்த ஒரு கட்டியுமே வந்து தொடர்ச்சியாக வந்து பெருசாயிட்டு இருந்தாலோ, வலி இருந்தாலோ, வலி இல்லாமல் இருந்தாலோ, ஸோ குரல் மாற்றம் இருந்தாலோ, தொடர்ச்சியாக இருமல் 2 வாரத்துக்கு மேலே இருந்தால், அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ், சரிங்களா, அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபீவர் தொடர்ச்சியாக இருக்குது, உடம்புல எந்த பகுதியிலேருந்து ரத்தம் வந்து அப்நார்மலாக வந்தாலோ, பல்லு ஈரலையோ, மூக்குலையோ, இல்லை வந்து அதிகமாக பீரியட்ஸ் போகிறது, மோஷன் மூலமாக ரத்தம் வர்றது, யூரினில் ரத்தம் வர்றது, இது போல் இருந்தாலோ உடனே வந்து டாக்டரை பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. உடம்பு அதே போல் ஸ்கின்ல வந்து எது சேஞ்சஸ் இருக்குது, எந்த ஒரு புண்ணுமே ஆறாமல் இருந்தாலோ, வாயில் இருந்தாலோ, இல்லை ஸ்கின்ல இருக்கிற புண்ணு வந்து 2 வாரத்துக்கு மேலே ஆறாமல் இருந்தால், மச்சத்தில் வந்து திடீர் மாற்றம், இது மச்சம் பெருசாகுது, அதுலேருந்து ப்ளீட் ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகுது, அது போல் இருந்தால் உடனே டாக்டரை பார்த்து அதுக்கான பயாப்சி டெஸ்ட் பண்ணி இது கேன்சராக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஏர்லியராக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு நல்லது. அப்போ ஏன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து கேன்சர் ஸ்டேஜ் 1 என்னும்போது இந்த க்யூர் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நான் 90% க்யூர் பண்ண முடியும். இதே வந்து அட்வான்ஸ் ஆக ஆக வந்து நமக்கு க்யூர் ரேட் வந்து குறையும். ஸ்டேஜ் 4 போயிடுச்சுன்னா வந்து அந்த கேன்சரை குணப்படுத்த முடியாது. அந்த கேன்சரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அதுக்காக வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்துருச்சுனாவே வந்து பேஷண்ட் வந்து உயிருக்கு ஆபத்து, இதுக்கப்புறம் எந்த வைத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இல்லை. சில கேன்சர் எல்லாமே வந்து ஸ்டேஜ் 4 இருந்தால் கூட நம்ம கொடுக்குற வைத்தியத்தில் வந்து அவங்க நல்லா ஆரோக்கியமாகவே வந்து பல வருடங்கள் வந்து நல்லபடியாகவே இருப்பாங்க. ஸோ பேஷண்ட்டு வந்து உடனே வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டரை பார்த்து டாக்டருடைய ஆலோசனையை எடுத்து அதுக்கான டெஸ்ட் பண்ணி அவர் சொல்கிறபடி ட்ரீட்மெண்ட்டை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லை, ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு வந்து ரெகுலர் ஃபாலோ அப் பண்ணணும். ஏன்னா வந்து கேன்சர் வந்து 5 வருஷம் வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக வராமல் இருந்தால் தான் வந்து நம்ம க்யூர் ரேட் அப்படின்னு வந்து சொல்ல முடியுமே தவிர, இப்போ மறுநாளே ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச மறுநாளே நீங்கள் குணமாயிட்டீங்கன்றது சொல்ல முடியாது. ஸோ மினிமம் வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து ரெகுலர் ஃபாலோ அப் டாக்டர் வந்து எப்படி சொல்கிறாரோ அதுக்கேற்றபடி வந்து ரெகுலர் ஃபாலோ அப் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ண வேண்டியது நல்லது.